வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் விக்னேஷ் ராஜாவுடைய இயக்கத்தில் தனுஷ் நடித்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் கரை. ஸோ கரை எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கரை படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரில் தனுஷ் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார், திருடுறதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு. ஸோ திருட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக தான் கரசாமி இருக்காரு. ஆனால் ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா இனிமேல் திருட வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனால் மறுபடியும் ஒரு கட்டத்தில் அவருக்காகவும் அவருடைய அப்பாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவருடைய பூர்வீக நிலத்தை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேற வழியே இல்லை, திருடி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. ஸோ மறுபடியும் திருடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து திருடினாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது, போலீஸ் கிட்ட மாட்டாம இவர் தப்பிச்சாரா இல்லையா, என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த கரை படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தோடைய ஹீரோவான தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கதையின் நாயகனா தான் இந்த படத்தில் அவர் வராரு. கரசாமியா தான் அவர் தெரிஞ்சாரு. ஸோ தனுஷ்க்குன்னு ஸ்பெஷலாக மூவி டீம் எதுவுமே வந்து பண்ணலை. அவருக்குன்னு மாசான ஒரு இன்ட்ரோ சீக்வன்ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸோ அப்படிலாம் இருக்கும் நீங்கள் போய் எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இந்த படத்தில் இருக்காது. ஸோ சட்டிலான ஒரு கேரக்டராக தான் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. கரசாமி அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணோம், என்ன பண்ணோம், என்னென்னலாம் அந்த கேரக்டரால் பண்ண முடியும் அதை மட்டும் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் கரசாமியா தனுஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து படத்தோடைய ஹீரோயினான மமிதா பைஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவங்க நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸுங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. தனுஷோடைய அப்பாவாக வரக்கூடிய கேஎஸ் ரவிக்குமாராக இருக்கட்டும், தனுஷோடைய மாமாவாக வரக்கூடிய கருணாஸ், அவருடைய அந்த ஹியூமர் பார்ட்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பிருத்வி, சுராஜ், ஜெயராம் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் சுராஜ் அண்ட் ஜெயராம் இவங்களுடைய கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த 90s செட்டப்பை வந்து கிரியேட் பண்ண விதம், ராமநாதபுரத்தை காமிச்ச விதம், அந்த வில்லேஜ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண விதம், அதை செட்டு போட்டு கிரியேட் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இடி இடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் எப்படி போர் தொழிலில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பாசிங் சீன் வந்து செமையாக இருக்கும். அதில் அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையுமே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அதுவுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாங்ஸ் வந்து நிறைய சாங்ஸ்லாம் கிடையாது, தனித்தனியாக சாங் வர மாதிரிலாம் இருக்காது. ஒரு சில சாங் இருக்குது, எல்லாமே மாண்டேஜ்லேயே அப்படியே கதையோட போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோடைய ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டோரி வந்து ஒரு நார்மலான யூஸ்வலான ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரியாக தான் இருந்தது. அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் தான். ஆனால் பயங்கர ரேசியான ஒரு த்ரில்லர் கிடையாது, ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லராக தான் இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே ஸ்லோனஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். கதை வந்து ஸ்லோவாக தான் நகரும், ஆனால் பெருசாக எங்கேயும் போர் அடிக்காமல் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து அப்படியே கொண்டு போய் ஒரு பீக் பாயிண்டில் இன்டர்வலில் போய் முடிப்பாங்க. அப்படி தான் இவங்களுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கதையை ஆரம்பித்த விதம், அதை எடுத்துகிட்டு போய் இன்டர்வல் முடித்த விதம் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷனாக இருக்கட்டும், ஹியூமராக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. சரி, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பெருசாக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமோ இல்லை ஒரு ட்விஸ்ட் அண்ட் டோனோ அப்படி எதுவுமே வந்து இந்த படத்தில் கிடையாது. ஸோ கிளைமேக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கிளைமேக்ஸ் ஃபீல் வந்து கொடுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ரொம்ப அறக்க பறக்க ஃபாஸ்ட்டாக முடிச்ச ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. ஸோ கரெக்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதிலிருந்து செகண்ட் ஹாஃபை அடுத்த கட்டத்துக்கு எலவேட் பண்ணி பயங்கர கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போய் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பரான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் த்ரில்லராக தான் இவங்க ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அந்த வகையில் எமோஷனல் கனெக்ட் வந்து செட் ஆயிருக்கா, ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த படத்தில் வந்து பெருசாக ஹை மூமெண்ட்ஸோ இல்லை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ அப்படி எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் கிளைமேக்ஸ் எண்ட் இப்படி தான் இந்த படம் முடியும், இப்படி தான் வந்து நடக்கும், இவர் இப்படி தான் பண்ணுவாருங்கிறத உங்களால் முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலே வந்து செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலாக எடுத்துகிட்டு போய் அப்படியே முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. ஸோ மொத்தமாக இந்த கரை எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஸோ அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக எதுவுமே இந்த படத்தில் கிடையாது, ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கரை படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.